EVKS இளங்கோவன் தமிழ்நாட்டு அரசியல் களத்தின் சர்ச்சைக்குரிய முகங்களுள் ஒருவர். பெரியாரின் பேரன், ஈவேகி சம்பத்தின் மகன் என்ற இருவரும் அடையாளங்களுக்கு சொந்தக்காரர். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் ரசிகராக அறியப்பட்டவர். தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தவிர்க்க முடியாத தலைவர்களுள் ஒருவர். இவரது அதிரடியான பேச்சுக்களாலும் கடுமையான விமர்சனங்களாலும் சூடு பறக்கும் சொற்களாலும் வெடித்து கிளம்பிய சர்ச்சைகள் ஏராளம். ஜெயலலிதாவை விமர்சிக்க இவர் பயன்படுத்திய வார்த்தை பரபரப்பின் உச்சம். ஆளுகின்றவர்களுக்கு மக்கள் மீது அக்கறை இல்லை என்று, அது வேலை ஆளுகின்ற மோடியாக இருந்தாலும் சரி, அல்லது இங்கே ஆண்டு கொண்டிருக்கின்ற கோமலவல்லியாக இருந்தாலும் சரி. கருணாநிதி குறித்து இவர் வைத்த விமர்சனம் கூட்டணியையே அசைத்து பார்த்தது. நரேந்திர மோடி குறித்து இவர் பேசியது பெரும் சர்ச்சையாக வெடித்தது. பிரதமர் மோடி என்றால் முடியாது சொல்லுங்கள். என்ன பெரிய பிரதமர் என்றால் தலையை வாங்கி விடுவாரா? ஏன் பயப்படுவீர்கள்? குரல் வரட்டும். இளையராஜா, தமிழிசை, பிரபாகரன், பல நெடுமாறன் என பலரையும் விமர்சித்துள்ளார். எதிர்கட்சியினர் மட்டுமல்ல, சொந்த கட்சியினரும் இவரது காட்டமான விமர்சனங்களுக்கு தப்பியதில்லை. மூப்பனார், வாழப்பாடி ராமமூர்த்தி, ப. சிதம்பரம், தங்கபாலு, ஜெயந்தி நடராஜன், வாசன், திருநாவுக்கரசர் என இவர் பாய்ச்சிய விமர்சன கணைகள் பலரையும் தாக்கி உள்ளன. என்றாலும் கூட 90களுக்கு பிறகு சோர்ந்து கிடந்த காங்கிரஸை தட்டி எழுப்பியது. மூப்பனாரின் மறைவிற்கு பிறகு GK வாசன் தலைமையிலான தமாகவை காங்கிரசுடன் இணைக்க செய்தது. அதிமுக, திமுக மீது விமர்சனங்கள் வைத்து பொதுவானவர்களின் கவனத்தை ஈர்த்தது. மன்மோகன் சிங் அமைச்சரவையில் இடம்பெற்றது. சிக்கலான நேரங்களில் தமிழ்நாடு காங்கிரசுக்கு தலைமை வகித்தது. ரஜினிகாந்த், கமல்ஹாசனின் அரசியலை விமர்சித்தது என்று EVKS இளங்கோவனின் அரசியல் பயணம் சர்ச்சைகளுக்கும் பரபரப்புகளுக்கும் பஞ்சமில்லாதது. அவற்றில் முக்கியமானது 80களின் இறுதியில் அவர் எடுத்த அதிரடியான ராஜினாமா முடிவு. எதற்காக ராஜினாமா செய்தார்? எந்த பதவியில் இருந்து ராஜினாமா செய்தார்? யாருக்கானது அந்த ராஜினாமா? பிரதமராக இருந்த ராஜீவ்காந்தியை அதிர்ச்சியில் ஆழ்த்திய அந்த ராஜினாமாவுக்கு என்ன அரசியல் பின்னணி? தியாகம் என்ற ஜெயிலுக்கு போனீங்க, பூஜை போடுறா, அது போடுறா, என்னமோ போடுறா, தியாகம் ஜெயிலுக்கு போறீங்க, கொலை அடிச்சுக்க ஜெயிலுக்கு போறீங்க. காங்கிரஸ் இல்ல, இன்றைக்கு விழுந்தால் எழக்கூடிய சக்தி படைத்த ஒரே இயக்கம் காங்கிரஸ் தான். சமீபத்திலே ஒரு அம்மையார் இறந்த காரணத்தால் 3ஆக 4ஆக உடைந்த கட்சிகள் எழுமா என்றால் எழாது. முடிந்த கதை. செங்கோட்டையனுக்கு என்ன உண்டு? ஆங்கில தொலைக்காட்சி நிருபர் ஒருவர் கேட்கின்றார், வாட் இஸ் யுவர் நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு கேட்கின்றார். எம்எல்ஏ கோயிங் என்று போறார். என்னை பொறுத்தவரையில் சில பேர் கேட்பார்கள், எப்படி நீங்க தைரியமா எல்லாத்தையும் எடுத்து பேசுறீங்க? அரசாங்கத்துல பதவியில் இருப்பவர்கள் எல்லாம் மந்திரிகள் எல்லாம் தப்பா பேசுறீங்க. தப்பா பேச சரியாதான் பேசுற. என்னன்றால் எனக்கு கொஞ்சம் தைரியம். பெரியாரின் சகோதரர் ஈவே கிருஷ்ணசாமியின் மகனும் திமுகவை நிறுவிய தலைவர்களில் ஒருவருமான EVK சம்பத்தின் மகன் EVKS இளங்கோவன் 1948ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 21ஆம் தேதியன்று பிறந்த EVKS இளங்கோவனுக்கு மதிவாணன், இனியன், கௌதம், நாகம்மாள், அன்பு எழில் ஆகியோர் உடன்பிறப்புகள். ஆரம்ப கல்வியை ஈரோடு கலைமகள் கல்வி நிலையத்தில் முடித்த EVKS இளங்கோவன் ஆரம்ப காலம் முதலே அரசியல் காற்றை சுவாசித்து வளர்ந்தவர். காரணம், அவருடைய தாத்தா பெரியார் பழுத்த அரசியல்வாதி, தந்தை EVKS சம்பத் தீவிரமான அரசியல்வாதி, தாயார் சுலோச்சனாவும் அரசியல்வாதி. அந்த வரிசையில் இளங்கோவனின் அரசியல் பயணம் வெகு இயல்பான ஒன்றாகவே இருந்தது. சென்னை மாநில கல்லூரியில் இளங்கலை பொருளாதாரம் படித்தவர் தனது தந்தையின் பாதையில் காங்கிரஸ் கட்சி உறுப்பினராகி அரசியலில் தீவிரம் காட்டத் தொடங்கினார். அதே வேளையில் நடிகர் சிவாஜி கணேசன் மீது ஈர்ப்பும் பற்றும் அதிகமாகவே இருந்தது. அதனால் காங்கிரஸ் கட்சியில் சிவாஜி தீவிரமாக செயல்பட்ட காலகட்டத்தில் அவரது ஆதரவாளராகவே இளங்கோவன் அறியப்பட்டார். கல்லூரி மாணவராக இருந்தபோது காங்கிரசின் மாணவர் அணி செயலாளர், ஈரோடு மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் தலைவர், ஈரோடு மாவட்ட காங்கிரஸ் தலைவர், மாநில பொதுச் செயலாளர் என்று படிப்படியாக வளர்ந்தார். ஒரு பக்கம் சிவாஜி கணேசனின் ஆதரவாளராக அறியப்பட்ட அவருக்கு காங்கிரசின் தொழிற்சங்க முகமாக இருந்த வாழப்பாடி ராமமூர்த்தியுடன் நல்ல தொடர்பு இருந்தது. அது அவரது தந்தை EVK சம்பத்திற்கும் வாழப்பாடி ராமமூர்த்திக்குமான தொடர்பின் நீட்சி. EVK சம்பத்தின் தமிழ் தேசிய கட்சியில் இருந்தவர் வாழப்பாடி ராமமூர்த்தி.
அப்படியான சூழலில்தான் 1984ஆம் ஆண்டு பொது தேர்தலில் சத்தியமங்கலம் சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் வேட்பாளராக இளங்கோவன் களமிறங்கினார். அவருக்கான தேர்தல் வாய்ப்பை உறுதி செய்ததில் சிவாஜி கணேசனின் பங்கு முக்கியமானது. இந்திரா காந்தி, எம்ஜிஆர் அனுதாபாலை வீசிய அந்த தேர்தலில் திமுக வேட்பாளரை விட 2 மடங்கு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்று முதன்முறையாக தமிழ்நாடு சட்டமன்றத்திற்குள் நுழைந்தார் EVKS இளங்கோவன். அந்த சமயத்தில் சிவாஜி ஆதரவு எம்எல்ஏக்கள் என்று 6-7 பேர் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இருந்தனர். அவர்களில் துடிப்பு மிக்கவராகவும் ஆவேசமாக பேசக்கூடியவராகவும் அடையாளம் பெற்றிருந்தார் EVKS இளங்கோவன். அவரது ஆவேசமும் துடிப்பும் எம்ஜிஆர் மரணத்திற்கு பிறகு சட்டமன்றத்தில் நடந்த கலேவர காட்சிகளின் போது வெளிப்பட்டது. ஜானகி எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்த நிலையில் அறுதி பெரும்பான்மை இல்லாத அவரது அரசுக்கு காங்கிரஸ் கட்சி ஆதரவளிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை சிவாஜி கணேசன் விடுத்தார். ஆனால் அந்த கோரிக்கையை ஏற்க மறுத்த பிரதமரும் காங்கிரஸ் தலைவருமான ராஜீவ்காந்தி ஒருங்கிணைந்த அதிமுகவுக்கே தங்கள் ஆதரவு என்று சொல்லிவிட்டார். அப்போது சட்டமன்றத்தில் பெரும்பான்மையை நிரூபிப்பது ஜானகி எம்ஜிஆருக்கு சிரமமான காரியமாக மாறியது. அந்த சமயத்தில் சிவாஜி ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்களான இருந்த EVKS இளங்கோவன், VG செல்லப்பா, TR வெங்கட்ராமன், சொர்ணலிங்கம், துரை கிருஷ்ணமூர்த்தி ஆகிய 5 பேரும் ராஜினாமா செய்துவிட்டதாகவும் காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகிவிட்டதாகவும் தனக்கு தொலைபேசி வழியாக தெரிவித்து விட்டதாக சபாநாயகர் PH பாண்டியன் அறிவித்தார். அந்த தகவல் சட்டமன்றத்திற்குள் பதற்றத்தையும் பரபரப்பையும் கிளப்பியது. யார் சொல்லி EVKS இளங்கோவன் உள்ளிட்டோர் ராஜினாமா செய்தனர் என்ற கேள்வி காங்கிரஸ் மற்றும் அதிமுகவின் 2 பிரிவு எம்எல்ஏக்களிடம் எழுந்தபோது திடீரென EVKS இளங்கோவன் உள்ளிட்ட 5 எம்எல்ஏக்களும் அதிரடியாக சட்டமன்றத்திற்குள் நுழைந்த ஆச்சரியத்தை கிளப்பினர். சிவாஜி ஜானகி எம்ஜிஆர் பக்கம் இருக்கிறார், EVKS இளங்கோவன் உள்ளிட்டோர் சிவாஜி உத்தரவிட்டு ஜானகிக்கு ஆதரவாக ராஜினாமா செய்திருக்கிறார்கள் என்பதால் மற்ற காங்கிரஸ் உறுப்பினர்கள் EVKS இளங்கோவன் உள்ளிட்டோர் மீது கடுமையான தாக்குதலை நிகழ்த்தினர். சட்டமன்றத்திற்குள் வைத்து நடத்தப்பட்ட கொலைவெறி தாக்குதலில் EVKS இளங்கோவன் உள்ளிட்ட 4 தப்பிப்பதே பெரும்பாலானது. பிறகு EVKS உள்ளிட்டோர் மீது காங்கிரஸ் கட்சி ஒழுங்கு நடவடிக்கை எடுத்தது. ராஜீவ்காந்தி மீது கொண்ட அதிருப்தியால் சிவாஜி கணேசன் எடுத்த முடிவுக்கு சிவாஜி கணேசன் மீது கொண்ட பக்தியால் சம்மதம் தெரிவித்து தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை EVKS இளங்கோவன் ராஜினாமா செய்தது அவரது அரசியல் பயணத்தில் முக்கியமான நிகழ்வு. ஜானகி எம்ஜிஆர் அரசை ஆதரிக்காமல் கவிழ்த்த ராஜீவ்காந்திக்கு எதிர்ப்பு தெரிவித்த சிவாஜி கணேசன் தமிழக முன்னேற்ற முன்னணி என்ற பெயரில் தனிக்கட்சி ஆரம்பித்தார். அப்போது காங்கிரசில் இருந்து விலகி சிவாஜிக்கு துணையாக நின்றார் EVKS இளங்கோவன். பிறகு நடந்த 1989ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஜானகி அணியுடன் சிவாஜியின் தமிழக முன்னேற்ற முன்னணி கூட்டணி வைத்துக் கொண்டது. அந்த அணியில் சிவாஜி கட்சிக்கு 50 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன. அப்போது தமிழக முன்னேற்ற முன்னணியின் பவானிசாகர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக EVKS இளங்கோவனை களமிறக்கினார் சிவாஜி கணேசன். அந்த தேர்தலில் சுமார் 8000 வாக்குகளை மட்டுமே பெற்று 4ஆம் இடத்திற்கு வந்தார் இளங்கோவன். பிறகு சிவாஜி கணேசன் அரசியலில் இருந்து விலகி நின்ற சமயத்தில் மீண்டும் தாய் கட்சியான காங்கிரஸில் இணைந்த EVKS இளங்கோவன் அங்கே தீவிரமாக செயல்பட தொடங்கினார். 1996ஆம் ஆண்டு மக்களவை தேர்தலில் கிருஷ்ணகிரி தொகுதி காங்கிரஸ் வேட்பாளராக களமிறக்கப்பட்டார் EVKS இளங்கோவன். அந்த தேர்தலில் காங்கிரஸில் இருந்து பிரிந்து தமிழ் மாநில காங்கிரஸை தொடங்கிய மூப்பனார் திமுகவுடன் பலமான கூட்டணியை அமைத்திருந்தார். என்றாலும் அதிமுக கூட்டணியில் போட்டியிட்ட EVKS இளங்கோவன் சுமார் 1.25 லட்சம் வாக்குகள் வாங்கி 2ஆம் இடத்தை பெற்றார். பிறகு நடந்த 1998ஆம் ஆண்டு மக்களவை தேர்தலில் கோபிச்செட்டிப்பாளையத்தில் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிட்டார் EVKS இளங்கோவன். அப்போது திமுக தமாக ஓர் அணியாகவும் அதிமுக பாஜக உள்ளிட்ட கட்சிகள் தனி அணியாகவும் போட்டியிட்டன. 3ஆம் அணியாக காங்கிரஸ் போட்டியிட்டதால் அந்த தேர்தலில் EVKS இளங்கோவன் சுமார் 50,000 வாக்குகள் பெற்று 3ஆம் இடத்திற்கு வந்தார். மூப்பனார், வாழப்பாடி ராமமூர்த்தி, ப. சிதம்பரம், ரங்கராஜன், குமாரமங்கலம் போன்ற காங்கிரசின் மூத்த மற்றும் முக்கிய தலைவர்கள் பலரும் காங்கிரசில் இருந்து விலகி தமாக பாஜக தனிக்கட்சி என்று நகர்ந்த போது EVKS இளங்கோவன், தங்கவாலு உள்ளிட்ட வெகு சிலரை தடம் மாறாமல் காங்கிரசில் தொடர்ந்தனர். அப்போது தமிழ்நாடு காங்கிரசின் பொதுச் செயலாளராக இருந்த EVKS இளங்கோவன் வசம் அதிமுக்கிய பதவி வந்து சேர்ந்தது. EVKS சம்பத்தே தமிழ்நாடு காங்கிரசின் துணைத் தலைவர் என்ற உயரத்தையே எட்டியிருந்தார். ஆனால் அவரது மகன் EVKS இளங்கோவன் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக பொறுப்பேற்று ஆச்சரியத்தை ஏற்படுத்தினார். 2001ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையில் மெகா கூட்டணியை உருவாக்கினார் ஜெயலலிதா. அப்போது காங்கிரஸ் தலைவராக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு காங்கிரசுக்கான தொகுதிகளை உறுதி செய்ததில் மூப்பனாரின் பங்களிப்போடு
EVKS இளங்கோவனின் செயல்பாடும் இருந்தது. அந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு EVKS இளங்கோவனின் சொல்லிலும் செயலிலும் மிகப்பெரிய திருப்பம் ஏற்பட்டது. முதலமைச்சர் ஜெயலலிதா, திமுக தலைவர் கருணாநிதி உள்ளிட்ட தலைவர்களை நோக்கி கடுமையான விமர்சன கணைகளை பாய்ச்சி அரசியல் களத்தில் அதிர்வுகளை கிளப்பினார். அதே சமயம் காங்கிரஸ் கட்சியை பலப்படுத்துவதிலும் தீவிர கவனம் செலுத்தினார். குறிப்பாக காங்கிரஸில் இருந்து விரிந்து செயல்பட்டு வந்த வாழப்பாடி ராமமூர்த்தியின் தமிழக ராஜீவ் காங்கிரஸ், GK வாசனின் தமிழ் மாநில காங்கிரஸை காங்கிரஸில் இணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டார். ஒரு காலத்தில் வாழப்பாடி ராமமூர்த்தி ஆதரவாளராக அறியப்பட்ட EVKS இளங்கோவன் பின்னாளில் வாழப்பாடியாரை காங்கிரஸில் இணைக்கும் முயற்சியை கையில் எடுத்து அதில் வெற்றியும் பெற்றார். அதேபோல மூப்பனாரின் மறைவிற்கு பிறகு GK வாசன் தலைமையில் செயல்பட்ட தமிழ் மாநில காங்கிரஸை மீண்டும் காங்கிரஸில் இணைக்க தொடர் முயற்சி எடுத்தார் EVKS இளங்கோவன். பத்திரிகைகள், அறிக்கைகள் வழியாக தொடர்ச்சியாக தமாகவுக்கு அழைப்பு விடுத்தார். அதன் பலனாக சோனியா காந்தி தலைமையிலான காங்கிரஸில் தமிழ் மாநில காங்கிரஸை இணைத்தார் GK வாசன். அந்த வகையில் சோர்ந்து கிடந்த காங்கிரஸ் தொண்டர்களுக்கு நம்பிக்கை அளித்து பிரிந்து கிடந்தவர்களை ஒன்று சேர்த்து காங்கிரஸை பலப்படுத்தியதில் EVKS இளங்கோவனின் பங்கு முக்கியமானது. இங்கே வியப்பு என்னவென்றால், காங்கிரஸ் தமாக இணைப்பிற்கு பின் காங்கிரஸ் தலைவர் பதவியை தமாகவில் இருந்து வந்த சோ பாலகிருஷ்ணனுக்கு விட்டு தந்துவிட்டு தமிழ்நாடு காங்கிரசின் செயல் தலைவராக செயல்பட்டார் EVKS இளங்கோவன். சொல்லின் செல்வர் என்ற அடைமொழிக்கு சொந்தக்காரர் EVK சம்பத். அவரது மகனான EVKS இளங்கோவன் பயன்படுத்திய சில சொற்கள் அரசியல் களத்தில் அதிர்வுகளை கிளப்பின. குறிப்பாக வெளிநாட்டில் பிறந்த சோனியா காந்தி இந்தியாவின் பிரதமராக கூடாது என்றும், சோனியாவின் இயற்பெயர் சோனியா ஆண்டோனியா மெய்னா என்றும் பொது மேடைகளில் முதலமைச்சர் ஜெயலலிதா பேசிய போது ஜெயலலிதாவை கோமளவல்லி ஜெயலலிதா என்று பேசி அரசியல் களத்தில் பரபரப்பை கிளப்பினார் EVKS இளங்கோவன். ஏனென்று கேட்டபோது சோனியாவின் இயற்பெயரை அரசியல் விமர்சனத்திற்கு ஜெயலலிதா பயன்படுத்தினார். ஜெயலலிதாவின் இயற்பெயரான கோமளவல்லியை தானும் பயன்படுத்துவேன் என்றார் EVKS இளங்கோவன். ஜெயலலிதா மட்டும் இந்த பெரிய இவரா? நான் உலகத்தில் எந்த கோமளவல்லிக்கும் பயப்படாதவன். அதன் பிறகு அதிமுக முன்னணி தலைவர்களும் EVKS இளங்கோவனுக்கும் இடையே கடும் வார்த்தை போர்கள் நடந்தன. உண்மையில் ஜெயலலிதாவை கோமளவல்லி என்று இளங்கோவன் விமர்சித்த காலகட்டத்தில் அதிமுகவின் முக்கிய பொறுப்பில் இருந்தார் இளங்கோவனின் தாயாரான சுலோச்சனா சம்பத். அந்த காலகட்டத்தில் EVKS இளங்கோவனின் அறிக்கைகளும் செய்தியாளர் சந்திப்புகளும் அரசியல் களத்தில் பேசுபொருளாகின. 2004 ஆண்டு மக்களவை தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணி சார்பில் கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளராக களமிறங்கினார் EVKS இளங்கோவன். அப்போது தன்னை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளரை விட 2 மடங்கு வாக்குகள் பெற்று பிரம்மாண்ட வெற்றியை பெற்ற EVKS இளங்கோவன் பிறகு அமைந்த மன்மோகன் சிங் அமைச்சரவையில் மத்திய ஜவுளித்துறை இணை அமைச்சரானார். ஆரம்பத்தில் அதிமுகவையும் ஜெயலலிதாவையும் விமர்சித்து பேசிய EVKS இளங்கோவன் மெல்ல மெல்ல திமுகவையும் கருணாநிதியையும் சீண்டத் தொடங்கினார். 2005 ஆண்டு பிப்ரவரியில் காங்கிரஸ் கட்சியின் ஆலோசனை கூட்டத்தில் திமுக தலைவர் கருணாநிதியை பற்றி EVKS இளங்கோவன் பேசியது பத்திரிகைகளில் கசிந்து பெரும் சர்ச்சையாக வெடித்தது. 2006 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி ஆட்சியை நிபந்தனையாக வைத்தே திமுகவுடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என்றும், திமுக ஆட்சியை பிடிக்க காங்கிரஸ் தொண்டன் அடிபட வேண்டுமா என்றும் பேசியதாக பிரச்சனை வெடித்தது. குறிப்பாக திமுக தலைவரின் சாதியை மறைமுகமாக சொல்லி விமர்சித்தார் என்றும், ஸ்டாலின் முதல் தயாநிதி மாறன் வரை பலரையும் கடுமையான சொற்களால் வசைபாடினார் என்றும், EVK சம்பத்திற்கும் கருணாநிதிக்குமான கடந்த கால மோதல்கள் குறித்து பேசியதாகவும் சர்ச்சை உருவானது. அதனைத் தொடர்ந்து தனது சர்ச்சைக்குரிய பேச்சுக்கு EVKS இளங்கோவன் வருத்தம் தெரிவித்துக் கொண்டார். அதை ஏற்றுக்கொள்ளாத திமுக உடனடியாக கட்சியின் உயர்நிலை செயல் திட்ட குழுவை கூட்டியது. பிறகு செய்தியாளர்களை சந்தித்த கருணாநிதி 2004 ஆண்டு மக்களவை தேர்தலில் இளங்கோவனை ஆதரித்து கொளுத்தும் வெயிலில் பரப்புரை செய்ததை நினைவூட்டியதோடு தன்னை இளங்கோவன் விமர்சித்தது குறித்த ஆதங்கத்தையும் செய்தியாளர்களிடம் பகிர்ந்து கொண்டார். அத்தோடு இளங்கோவன் மீது கட்சி தலைமை நடவடிக்கை எடுக்கவும் வலியுறுத்தினார். பிறகு காங்கிரஸ் தலைமை எடுத்த சமாதான முயற்சிகளால் EVKS இளங்கோவன் எழுப்பிய சர்ச்சை முடிவுக்கு வந்தது. ஒருமுறை திராவிட முன்னேற்ற கழகத்தையும் டாக்டர் கலைஞர் அவருடைய ஒரு விஷயத்திற்காக நான் கொஞ்சம் விமர்சனம் செய்ய வேண்டிய அவசியம் வந்தது. கொஞ்சம் விமர்சனம் செய்ய வேண்டியவர்களையே கொஞ்சம் அதிகமாக செய்பவர்கள் நான் என்பது எனக்கு தெரியும். செய்த காரணத்தால் அவரிடம் போய் சொன்னார்கள். அப்போது அவர் சொன்னார், இளங்கோவனின் மடியிலே தவழ்ந்து விளையாடிய குழந்தை.
அந்த இளங்கோவனுக்காக கோவிச்செட்டி பாளையத்திலே நான் வெயிலையும் பொருட்படுத்தாமல் அந்த இளங்கோவனுக்கு வாக்குகள் சேகரித்து தந்து அந்த இளங்கோவன் தானே பேசினான், பேசட்டும், இன்னும் நன்றாக பேசட்டும் என்றார். ஆனால் அதன் பிறகும் EVKS இளங்கோவனிடமிருந்து சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் வந்து கொண்டே இருந்தன. குறிப்பாக 2006ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு கூடுதல் தொகுதிகள் ஒதுக்க வேண்டும், தேர்தலுக்கு பிறகு கூட்டணி அமைச்சரவை அமைக்க வேண்டும், காங்கிரஸ் கட்சியை அமைச்சரவையில் சேர்க்க வேண்டும் என்றெல்லாம் பேசி கூட்டணிக்குள் சர்ச்சையை உருவாக்கினார். அப்போது திமுக தரப்பிலிருந்து கடுமையான எதிர்வினைகள் தரப்பட்டன. 2006ஆம் ஆண்டில் அமைந்த கருணாநிதி அரசை மைனாரிட்டி அரசு என்று ஜெயலலிதா விமர்சித்த போது அதற்கு வலுச்சேர்க்கும் வகையில் இளங்கோவனின் கூட்டணி ஆட்சி குறித்த பேச்சுக்கள் அமைந்தன. திமுக அரசை கடுமையாக விமர்சித்து வந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தை திடீரென சந்தித்து அவருக்கு இனிப்பூட்டி திமுகவை சீண்டும் முயற்சியில் ஈடுபட்டார் EVKS இளங்கோவன். EVKS இளங்கோவனின் இப்படியான நடவடிக்கைகள் திமுக காங்கிரஸ் இடையே சலசலப்பை உண்டாக்கி 2009ஆம் ஆண்டு மக்களவை தேர்தலிலும் எதிரொலித்தது. அப்போது புதிதாக உருவாக்கப்பட்ட ஈரோடு மக்களவை தொகுதியில் போட்டியிட்ட இளங்கோவன் அதிமுக அணி சார்பில் போட்டியிட்ட மதிமுகவின் கணேசமூர்த்தியிடம் தோற்று போனார். அதன் பிறகும் இளங்கோவனின் சீற்றம் நிரம்பிய பேட்டிகளும் கருத்துக்களும் தொடரவே செய்தன. GK வாசன் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக நியமிக்கப்பட்ட போது காங்கிரஸ் உருப்பட 10 யோசனைகள் என்று பிரபல வார இதழுக்கு பேட்டி கொடுத்து பரபரப்பை கிளப்பினார். ஈழத்தமிழர் பிரச்சனையை முன்வைத்து திமுக காங்கிரஸ் இடையே மோதல் வெடித்த போது EVKS இளங்கோவன் பயன்படுத்திய கடும் சொற்கள் சர்ச்சைகளின் உச்சம். ஒரு கட்டத்தில் திமுக காங்கிரஸ் உடைந்த போது காங்கிரஸை பிடித்திருந்த தீமை விலகிவிட்டது என்றார் EVKS இளங்கோவன். உடனே காங்கிரஸை விட்டு விலகிவிட்டாரா இளங்கோவன் என்று எதிர்கேள்வி எழுப்பினார் கருணாநிதி. அதன் பிறகு 2014ஆம் ஆண்டு மக்களவை தேர்தலில் திருப்பூர் தொகுதியில் போட்டியிட்டு சுமார் 50,000 வாக்குகளுடன் 4ஆம் இடம் பெற்றார் EVKS இளங்கோவன். 2014ஆம் ஆண்டு மக்களவை தேர்தல் தோல்வி தமிழ்நாடு காங்கிரஸை பலவீனப்படுத்தி இருந்த சூழலில் GK வாசன் காங்கிரஸில் இருந்து வெளியேறி மீண்டும் தமிழ் மாநில காங்கிரஸை தொடங்கினார். அப்போது மீண்டும் தமிழ்நாடு காங்கிரசுக்கு தலைவராகும் வாய்ப்பு EVKS இளங்கோவன் வசம் வந்து சேர்ந்தது. அதன் பிறகும் சர்ச்சைகளும் பரபரப்புமாகவே காங்கிரஸை வழிநடத்த ஆரம்பித்தார். நம்முடைய மூன்றாம் கட்சியை சார்ந்த அருமை நண்பர்களுக்கு சொல்லிட்டு சில இடங்களில் நீங்கள் வாழாட்டி கொண்டிருக்கிறீர்கள். இந்த வாழ் ஆட்டோடு தொடர்புடையானால் வாழ் வெட்ட அதிமுக அரசின் மீது ஊழல் புகார்களை சொல்லி எதிர்க்கட்சி அரசியலை தீவிரப்படுத்தியவர் ஒரு கட்டத்தில் வார்த்தைகளில் அத்துமீறினார். தமிழ்நாட்டிற்கு வந்த பிரதமர் மோடி முதல்வர் ஜெயலலிதாவின் வீட்டிற்கு சென்று விருந்து சாப்பிட்டார். அது குறித்து பேசிய EVKS இளங்கோவன் பயன்படுத்திய தரக்குறைவான சொற்கள் அரசியல் களத்தில் சர்ச்சை நெருப்பை பற்ற வைத்தன. கட்சி எல்லைகள் கடந்து கடுமையான கண்டனத்திற்கு ஆளானார் EVKS இளங்கோவன். முன்னாள் முதலமைச்சர்களான கருணாநிதி ஜெயலலிதாவை மட்டுமல்ல, ஜெயந்தி நடராஜன் காங்கிரசில் இருந்து விலகிய போது அவரையும் அவரது தாத்தாவும் முன்னாள் முதலமைச்சருமான பக்தவச்சலத்தையும் விமர்சித்தார். காங்கிரஸ் கட்சிக்காக மூப்பனார் என்ன செய்தார் என்ற கேள்வி எழுப்பினார். சிதம்பரமும் அவரது மகன் கார்த்தி சிதம்பரமும் கட்சியிலிருந்து வெளியேறினால் நல்லது என்று மறைமுகமாக பேசி பரபரப்பை கிளப்பினார். காங்கிரஸை பொறுத்தவரையில் யார் போனாலும் இந்த இயக்கம் கவலைப்படாது. மிகப்பெரிய தலைவர்கள் பெரியாராக வெளியே போகும்போது கவலைப்படாத இந்த இயக்கம் சிலர் போவதை பற்றி நாங்கள் கவலைப்படுவதில்லை. இப்படி சர்ச்சையும் பரபரப்புமாகவே 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொண்டார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் EVKS இளங்கோவன். அந்த தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணி அமைத்து போட்டியிட்டன. அப்போது காங்கிரஸ் கட்சிக்கு சொற்ப இடங்களே கிடைத்ததால் தேர்தல் தோல்விக்கு பொறுப்பேற்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் பதவியை ராஜினாமா செய்தார் EVKS இளங்கோவன். அவருக்கு பதிலாக இன்னொருவரை நியமிப்பதில் பெரும் காலதாமதம் ஏற்பட்டு திருநாவுக்கரசர் நியமிக்கப்பட்டார். அதன் பிறகும் கூட சர்ச்சை காற்று EVKS இளங்கோவனை சுற்றி சுழன்று கொண்டே இருந்தது. திருநாவுக்கரசர் என்றால் யார் என்றே தமக்கு தெரியாது என்றார். இளையராஜா குறித்து அவர் பேசியது கடுமையான விமர்சனத்திற்கு உள்ளானது. குறிப்பாக மோடி அம்பேத்கர் தொடர்பான புத்தகத்திற்கு இளையராஜா அணிந்துரை எழுதியது சர்ச்சையான போது தபேலா வாசித்தவர்கள் எல்லாம் இசையமைப்பாளர்களா என்றும் பணமும் புகழும் வந்துவிட்டால் உயர் சாதியாகி விடுவார்களா என்றும் EVKS இளங்கோவன் பேசியது பலத்த விமர்சனத்திற்கு உள்ளானது. எடுத்து அடிக்கிறவனெல்லாம் இசையமைப்பாளர்கள் ஆகிவிட முடியாது. உணவுக்கு வழி இல்லாமல் வறுமை கோட்டின் கீழே இருந்த நேரத்தில்
கம்யூனிச சித்தாந்தங்களை ஏற்றுக்கொண்டவர்கள் பணமும் புகழும் வந்தவுடன் அவர்கள் நாங்கள் உயர்ந்த ஜாதி என்று நினைத்துக் கொள்கிறார்கள். இது எந்த நியாயம்? இந்த ஆளுடைய நான் சொல்வது யார் என்று உங்களுக்கு புரியும். ரஜினிகாந்தும் கமல்ஹாசனும் அரசியலின் கோரப்பிடிக்குள் சிக்கிக் கொள்ளக் கூடாது என்று பேசிய இளங்கோவன் அவர்களது அரசியல் நுழைவை கடுமையாக விமர்சித்தார். இந்த பின்னணியில் தான் 2019 ஆண்டு மக்களவைத் தேர்தலில் தேனி தொகுதி காங்கிரஸ் வேட்பாளராக களமிறங்கினார் ஈவிகேஎஸ் இளங்கோவன். ஏற்கனவே கிருஷ்ணகிரி, கோபிச்செட்டிப்பாளையம், ஈரோடு, திருப்பூர் தொகுதிகளில் போட்டியிட்டிருந்த அவருக்கு தேனி தொகுதி சற்று மாறுபட்ட தொகுதியாக இருந்தது. அந்த தொகுதியில் அதிமுக வேட்பாளராக போட்டியிட்டவர் அப்போதைய துணை முதலமைச்சரான ஓ பன்னீர்செல்வத்தின் மகன் OP ரவீந்திரநாத் குமார். பிரதமர் மோடி நேரில் வந்து ரவீந்திரநாத் குமாருக்கு ஆதரவாக பரப்புரை செய்தார். கடுமையான போட்டி நிலவிய அந்த தொகுதியில் சுமார் 76,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார் ஈவிகேஎஸ் இளங்கோவன். இங்கே கவனிக்க வேண்டிய அம்சம் 2019 ஆண்டு மக்களவைத் தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணி புதுச்சேரியுடன் சேர்ந்து மொத்தமுள்ள 40 தொகுதிகளில் ஈவிகேஎஸ் இளங்கோவன் போட்டியிட்ட தேனியை தவிர மற்ற அனைத்து இடங்களையும் கைப்பற்றியிருந்தது. அந்த தோல்விக்கு பிறகு தீவிர அரசியலில் இருந்து சற்றே விலகி இருந்தார் ஈவிகேஎஸ் இளங்கோவன். அதே சமயம் 2021 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் ஈவிகேஎஸ் இளங்கோவனின் மகன் திருமகன் ஈவேரா ஈரோடு கிழக்கு தொகுதி காங்கிரஸ் வேட்பாளராக நிறுத்தப்பட்டார். பலத்த போட்டி நிலவிய அந்த தொகுதியில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்ட தமாக வேட்பாளர் யுவராஜாவை சுமார் 9,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி வெற்றி பெற்றார் திருமகன் ஈவேரா. சட்டமன்ற உறுப்பினராகி 2 ஆண்டுகள் கூட நிறைந்திடாத நிலையில் அகால மரணமடைந்தார் திருமகன் ஈவேரா. அதனைத் தொடர்ந்து ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டது. காங்கிரஸ் வென்ற தொகுதி என்பதால் காங்கிரஸ் சார்பில் ஈவிகேஎஸ் இளங்கோவன் குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவர் வேட்பாளராக நிறுத்தப்படுவார் என்றே சொல்லப்பட்டது. தனது மற்றொரு மகன் சஞ்சய் சம்பத்திற்கு வாய்ப்பு கேட்டிருப்பதாக சொன்னார் ஈவிகேஎஸ் இளங்கோவன். ஆனால் திடீர் திருப்பமாக ஈரோடு கிழக்கு தொகுதி காங்கிரஸ் வேட்பாளராக ஈவிகேஎஸ் இளங்கோவனை அறிவித்தது காங்கிரஸ் தலைமை. அதனைத் தொடர்ந்து தேர்தல் பிரச்சாரத்தில் இறங்கினார் ஈவிகேஎஸ் இளங்கோவன். அவருக்கு முன்பே அமைச்சர் KN நேரு தொடங்கி திமுக முன்னணி நிர்வாகிகள் பரப்புரையில் இறங்கினர். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் உள்ளிட்ட தலைவர்கள் பலரும் ஈவிகேஎஸ் இளங்கோவனை ஆதரித்து வாக்கு சேகரித்தனர். எப்படி அரசியல் களத்தில் பரபரப்பும் சர்ச்சையுமாக ஈவிகேஎஸ் இளங்கோவன் இருப்பாரோ அப்படித்தான் அவர் போட்டியிட்ட ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் களமும் பரபரப்பும் சர்ச்சையுமாக இருந்தது. தந்தைக்கு பிறகு மகன் தேர்தல் களத்திற்கு வருவது வழக்கம். ஆனால் தனது மகனின் மரணத்திற்கு பிறகு தான் இடைத்தேர்தலில் போட்டியிடுவது வருத்தத்திற்குரியது என்றாலும் தன் மகன் விட்டு சென்ற பணியை தொடர்வதற்கு தனக்கு வாய்ப்பு தருமாறு தழுதழுக்க பரப்புரை செய்தார் ஈவிகேஎஸ் இளங்கோவன். அரசியல் கட்சிகள் இடைத்தேர்தலை எதிர்கொள்வதற்காக புது பார்முலாக்களை வகுப்பது வழக்கம். அந்த வரிசையில் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கும் புதிய பார்முலா அரங்கேறியது. விமர்சனங்களும் குற்றச்சாட்டுகளும் பரஸ்பரம் எழுந்தன. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் 2 ஆண்டு கால ஆட்சிக்கான சான்றிதழ் கொடுக்கும் தேர்தலாக ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் கருதப்பட்ட நிலையில் ஈவிகேஎஸ் இளங்கோவன் பெற்றுள்ள இந்த வெற்றி அவரது அரசியல் பயணத்தில் மிக முக்கியமானது.